கைலாசா என்ற பெயரில் ஒரு நாட்டுக்கு சொந்தக்காரர் என கூறிக்கொண்டு வரும் நித்யானந்தாவின் சீடர்கள் தற்போது ஒரு புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளனர். தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் அமேசான் காடுகளில் பழங்குடியினருக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்களை அபகரித்ததன் பெயரில் நித்யானந்தாவின் 20 சீடர்கள் கைதாகி நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அந்நிலங்களை 25 ஆண்டுகளுக்கு என முதலில் லீஸ் முறையில் நித்யானந்தா சீடர்கள் ஒப்பந்தம் போட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அதனை 1000 ஆண்டுகளுக்கு என ஆவணத்தில் சொந்தமாக மாற்றியுள்ளதாக சொல்லப்படுகிறது. வான்பகுதி மற்றும் இயற்கை வளங்களை பயன்படுத்தவும் அனுமதிக்கும் வகையில் ஆவணத்தில் மாற்றம் செய்துள்ளனர். இதையடுத்து நித்யானந்தாவின் சீடர்கள் அங்கு சென்று ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். ஒரு வழியாக பொலிவியா அரசுக்கு இது தெரிய வர பழங்குடியின் மக்களின் நிலத்தை அபகரிக்கும் செயல் என கூறி நித்யானந்தா போட்ட ஒப்பந்தம் செல்லாது என்றும் அறிவித்தது. உடனடியாக சோதனைக்கு சென்ற போலீஸ் 12 சீனர்கள், 5 முதல் 7 பேர் வரையிலான இந்தியர்கள் மற்றும் ஐரோப்பா அமெரிக்கர்கள் என 20 சீடர்களை கைது செய்ததாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது. பழங்குடியினரிடம் இருந்து ஆக்கிரமித்த நிலத்தை தான் கைலாசா என நித்யானந்தா கூறி வந்ததாகவும் குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. இத்தகவல் குறித்து இதுவரை கைலாசா நாட்டில் இருந்து இன்னும் அறிக்கை வெளியாகவில்லை. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள்.